மொன்றியல் ஐ தமிழ் வானொலி அறிவிப்பாளர் திருமதி உமாராஜ் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்புரையாற்றுவதற்காக சும்மா அல்ல, திருக்குறள் சொல்ல வேண்டும். எல்லோரும் இங்கே திருக்குறள் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒன்றுமே செய்ய முடியும். ஹோம்வொர்க் முடித்ததாகுமா? நன்றி. நன்றி ஆனந்தன். இங்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அமைதியாக தங்கள் குழந்தைகளை தன் வசப்படுத்தி ரொம்ப அழகாக ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு பொருள் எல்லாமே கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை முறையிலே தேவையான அத்தனை குறள்களும் இந்த மேடையிலே சிறப்பாக அப்படியே காதுக்கினிய அழகான குறள்களை கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய தயாபரி சர்மா ஸ்ரீ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது திருக்குறளுக்கு பொருத்தமான நாளிலே டொரண்டோ மாநகரிலே மிக சிறப்பாக 3 நாட்கள் நடைபெற்று இன்று முடிவு பெறும் நாளில் மான்ட்ரியலிலும் இந்த அழகான ஒரு திருக்குறள் நிகழ்வு நடைபெற வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் மிக சிறப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் மட்டுமல்ல, என்னடா சோதனை, நமக்கு வந்த சோதனையா அப்படின்ன மாதிரி மிக கஷ்டமாக டீச்சர் சொல்லியிருந்தால் குறள் சொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எப்பொழுதுமே ஒரு புல்லாங்குழலினுடைய இசை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். அந்த இசையை நாங்கள் எப்பொழுதும் கடந்து போக மாட்டோம். பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, அந்த ரொம்ப அழகான ஒரு இசையை ரசித்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி தான் குழந்தைகளும். மழலைகள் எப்பொழுதும் எதை பேசினாலும் அதிலே ஒரு அழகு இருக்கும். அதிலே சரியாக சொல்கின்றார்கள், தவறாக சொல்கின்றார்கள், இது இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டோம். இல்லை, ஒரு மழலை பேசுகின்ற பொழுது அது தவறாக பேசுவதை கேட்டு ரசிப்பதும் நம்மை நிறைய சிந்திக்க வைப்பதும் நமக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதும் தான் இந்த மழலைகள். இந்த 2 ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ஒரு இசை, அதே போன்று ஒரு மழலை. இது 2ஐயும் ரசிக்க தெரிந்தவன் மனிதன். அதை ரசிக்க தெரியாதவனிடம் எதுவுமே இருக்காது. இசையை ரசிக்க தெரியாதவர்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் இசையோடே பயணிக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களுமே இசை நிறைய விடயங்களை நமக்காக கற்றுக் கொடுக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த குழந்தைகளுடைய குரல். அவர்கள் சொல்கின்ற பொழுது அதிலிருந்து ஒவ்வொருவரும், இப்போ ஆனந்தன் ரொம்ப அழகாக 1330 குறள்களும் இத்தனை மனத்தியாளங்களுக்குள் இங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குள்ளும் சேர்க்கப்படுகிறது என்றால் யோசிக்க வைக்கின்றது. ஓ, இத்தனை குறள் இவ்வளவு விடயத்தை சொல்லி இருக்கிறதா அப்படி என்ற மாதிரி. கண்டிப்பாக இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் ரொம்ப அழகாக அவர்களுடைய முடிந்தவரை நல்ல ஒரு விவாதம், எப்பொழுதுமே ஒரு சண்டையிடுவது போன்று நல்ல திருக்குறளிலே சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை முறைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார்கள். அந்த அழகான பெண்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே போன்று அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய பாடல்களாகட்டும், அவர்களுடைய குரல்களாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நானும் பார்த்து கொண்டு, நானும் ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி ஒரே படபடப்பண்டேன். என்ன படபடப்பண்டா, இந்த குரல் எப்படி நான் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி, நான் டீச்சர் நான் சும்மா வாரேன் டீச்சர், இதெல்லாம் வேண்டாம். இல்லை உமாராஜ், கண்டிப்பாக இங்கு வார எல்லாருக்கும் குரல் முக்கியம். ஆகபடினால் நீங்கள் திருக்குறள் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இலவசமாக இந்த குழந்தைகளுக்கு இது இவ்வளவு பார்த்தீங்களா, எவ்வளவு அமைதியாக இருக்கின்றார்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். பேசுகின்ற பொழுது ரொம்ப சத்தமாக பேசுவது, அதை கேளாமை இருப்பது, கொஞ்சம் செவி மடுத்து கேட்பது எல்லாமே இந்த குறள்களிலே சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்லியிருந்தார்கள். பேசுகின்ற பொழுது மனதிலே எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். மனநிலை அழகாக இருந்தால் உங்களுடைய முகமும் அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கின்ற அத்தனை விடயங்களுமே அழகாக இருக்கும். அதுதான் உண்மையாகவே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அன்பான உபசரிப்பு,
அழகான இந்த மேடை அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது. அதைவிட இந்த மேடையிலே வந்து இவ்வளவு நாட்களும் எங்களுடைய எல்லோருடைய திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக எங்களுடைய நிரோஷன் கூட ஒரு குரல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எல்லாமே ஏஎம்ஆர் அவர்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு அழகான ஒரு மேடை. எல்லோருமே நிறைய விடயங்களை அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே வந்து ஐத்தமிழூடாக, மொன் தமிழூடாக மற்றும் டைம் எஃப்எம் ஊடாக, நேரலையூடாக எல்லோரும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இந்த நிமிடத்திலே எல்லோருடைய வாழ்த்துக்களும் நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி டீச்சர். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். சரி, நன்றி. அவருக்காக ஒரு சின்ன கௌரவத்தை இப்பொழுது கொடுப்பதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியை தயாபரி சர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள், மழலை சொல் கேளாதவர். அருமையான குரலோடு ஆரம்பித்து சிறப்புமிக்க உரையாற்றி சாத்விக ஓசை ஆசிரியையை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்காக உமாராஜ் அவர்கள் வழங்குகின்ற கௌரவம் இதே. மண்டபம் கரகோச மலையிலே நனைகின்றது. நன்றி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்படுகின்றதாம். நன்றி. இப்பொழுது திருமதி தயாபரி சர்மா அவர்கள் இன்று வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய உமாராஜ் அவர்களுக்கு சிறப்பு கௌரவம் வழங்குகின்ற நிகழ்வு. இருவரையும் மேடையிலே வருமாறு மீண்டும் அழைக்கின்றோம். ஐத்தமிழ் வானொலி அறிவிப்பாளர் உமாராஜ் அவர்களுக்கு இந்த கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நன்றி.